வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். சூலூர் கலங்கல் வனம் ஃபவுண்டேஷன் அங்கே ஒரு பெரிய விசேஷம் நடக்க போகுது. வாங்க பார்க்கலாம். இந்த பச்சை இருக்கிறனால க்ரீனாக இருக்கிறனால என்ன செய்யுங்க, அது கார்பனை உள்ள எடுத்துட்டு ஆக்சிஜன் வெளியில. நல்லா கவனிச்சுங்க, கார்பனை உள்ள எடுத்துக்கல. எதுக்காகனா உணவு தயாரிக்கிறது கார்பன் தேவை. நீங்க சாப்பிட்ற அனைத்து பொருள்களையும் கார்பன் இருக்கு. எதுல? பழங்கள்ல, காயில, இலைகள்ல, பட்டைகள்ல, விதைகள்ல எல்லாத்துலயும் கார்பனா சேமிக்குது. அப்ப கார்பனை சேமிச்சுட்டு ஆக்சிஜனை வெளியில விடுது. அதனால ரெண்டு வேலையும் செய்யறதுல ஆக்சிஜன் ரொம்ப அதிகமா கொடுக்கறதுனாலதான் நம்ம மரங்களை நட்டணும். அப்ப நம்மளை சுத்தியும் கார்பன் ஆக்சிஜன் நல்லா இருந்தா தான் நம்ம சுவாசம் பண்ண முடியும். நம்மளுடைய உணவை எல்லாத்துக்குமே உடல் வளர்ச்சிக்காக நம்மளுடைய மூளை நல்லா வளரணும். என்ன தேவைங்க? எந்த உணவு தேவை அதிகமா? ஆக்சிஜன் தேவை. அதுதான் நம்ம சுவாசம் பண்ணிட்டே இருக்கோம். புரிஞ்சுதுங்களா? அதனாலதான் மஞ்சள் கலர்ல பின்னாடி சவப்பா பழம் வருது. இந்த பழத்துக்காக ஏராளமான பறவைகள் வருது. இந்த பறவைகள், அந்த பறவைகளுக்கான மிக அற்புதமான உணவு தான் சீனுடைய பழங்கள். அப்ப ஒவ்வொரு மரம் வளர்த்துனீங்கன்னா நீங்க என்ன செய்ய வேண்டியது இல்லைங்க, பறவைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டியதில்லை, இருப்பிடம் கொடுக்க வேண்டியதில்லை. மரம் வளர்த்தனால எல்லாம் வந்து இது ஆப்பிரிக்க காடல்ல, அமேசான் காடுமல்ல, அடர்ந்த காடு. ஆனால் அங்கே பாருங்கள், தைரியமாக குழந்தைகள் உள்ளே செல்கின்றன. பெரியவர்கள் துணையோடு அந்த குழந்தைகள் அந்த காட்டை சுற்றி பார்க்கின்றன. இந்த காடு எங்கே இருக்கிறது? தேடுங்கள், தேடுங்கள். நாம் உருவாக்கிய வனம் 1, 2 தான் இதெல்லாம். புரிகிறதா உங்களுக்கு? காடு எங்கோ செல்ல வேண்டாம், நாம் இங்கே காட்டை கொண்டு வர முடியும். அதை சாதித்து காட்டியிருக்கிறோம், சந்ததிக்கும் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். ஆஹா ஆஹா. நம்மெல்லாம் எங்க இருக்கிறோம்? ஃபாரஸ்ட் பிடிச்சிருக்கா? எங்காவது சிங்கம் வரும், ஓரமா நின்னுக்குங்க, அது பாட்டு போய்க்கும். புலி வரும், அதுக்கும் வழி கொடுத்துருங்க. புலி வரும், அதுக்கும் வழி கொடுத்துருங்க. என்னாகும்? சீக்கிரமா காஞ்சிடும். அப்புறம் மரத்தினுடைய வேருக்கு ஈரப்பதம் கிடைக்காம போயிரும்ல. அப்போ என்ன பண்ணணும், நிறைய இலை தலைகள்லாம் பக்கத்தில் வெளியில் இருந்தாலும் மரத்துக்கு பக்கத்தில் எடுத்து போட்டால் மரம் வந்து தேங்க்யூ சொல்லும். பா, எனக்கு ஒரு பையன் ஹெல்ப் பண்ணியிருக்கிறான் பாரு அப்படின்னு. சரியா? ஸோ மரங்களுக்கு பக்கத்தில் இலை தலைகள்லாம் இருந்தால் அது ரொம்ப மரத்துக்கு நல்லது. இலை தலைகளுக்கு அடியில் அருமை அருமை. என்ன அழகாக குழந்தைகள் பங்கேற்கிறார்கள் பாருங்கள். அந்த ஆர்வத்தை பாருங்கள். சலிப்பில்லாமல், களைப்பில்லாமல், என்ன ஒரு ஈடுபாட்டுடன் அந்த காட்டை சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். எப்படி நாம் சேர்த்து வைத்த சொத்துக்கள் அனைத்தும் நம் வாரிசுகளுக்கு சொந்தமோ, அதே போல நமது காடு பற்றிய அறிவும் சரி, காட்டை உருவாக்கிய விதமும் சரி, கடைசியில் அவர்களுக்குத்தான் கொண்டு சேர்க்க வேண்டும். அதை இப்பொழுதே நாம் துவங்கிவிட்டோம். மிக அருமையான துவக்கம், ஆர்ப்பாட்டமான துவக்கம். காடுகள் எதுக்காக இந்த காடுகளை நம்ம உருவாக்கணும்? ஏன் நெட்டோன மரம் அதுவே வந்துட்டு போகுது. வராட்டி என்ன? இப்ப ஏன் நம்ம மரங்கள் ஆக்சிஜன் மழை வருது. மரம் நெட்டினா மழை வருதா? எப்படி மழை வருது? அதெல்லாம் இழுக்குதா? மரம் வந்து மேகத்தை நிக்க வைக்கும். இப்ப நம்ம எல்லாம் பாக்குறோங்க, மரம் ஆக்சிஜன் கிடைக்கும் தெரியுது. மரம் 2 வேலை செய்யுது. ஒண்ணு சுவாசிக்குது. சுவாசிக்கிற போது என்ன செய்யுதுங்க, ஆக்சிஜன் அதை எடுத்துக்குது, கார்பனை வெளியிடுது. ஆனா அதோட இன்னொரு இது, இந்த சந்தன மரம் எல்லாம் பாத்தீங்கன்னா இயற்கையாவே முளைக்குதுங்க. எப்படின்னா பறவைகள் எல்லாம் கொண்டு வந்து என்ன செய்யுதுங்க, அதனுடைய விதைகளை உணவா எடுத்துட்டு அப்புறம் அது வந்து என்ன செய்யுதுங்க, வேஸ்டா போயிருது. அதனுடைய விதைகள் வந்து என்ன செய்யுதுங்க, அதனுடைய வேஸ்ட்ல இருந்து முளைச்சு இயற்கையாவே சந்தனங்களை நம்ம ஒரு காட்டுக்குள்ள ஏராளமான சந்தன மரங்கள் இருக்கு. இதெல்லாம் தானா முளைச்சு நம்ம வீட்டுல தானா வந்து. அப்ப இந்த மரங்கள், வனங்கள் பற்றி பாண்டித்யம் பெற்ற சில நமது கேஜிஎஃப் உறுப்பினர்கள் இந்த இளம் சிறார்களின் மனதிலே பதியும் அளவிற்கு அழகாக, அம்சமாக எடுத்துரைத்தார்கள். அதில் என்ன விசேஷம் என்றால், இந்த குழந்தைகள் அளவிற்கு இறங்கி வந்து அவர்களுக்கு புரியும் வகையிலே, அவர்கள் பாஷையிலேயே அவர்கள் அதை சொன்னதுதான் அதனுடைய உச்சகட்டமாகும்.
இந்த வயதிலேயே இந்த விஷயங்களை இந்த குழந்தைகள் மனதிலே பதிய வைக்குமானால் அவர்கள் பிற்காலத்திலே பெரியவர்களாகும் பொழுது இப்பொழுது நாம் இயங்குவதை விட பன்மடங்கு அதிகமாக உழைப்பார்கள், அதிலே சிறப்பு பெறுவார்கள், வெற்றியும் பெறுவார்கள். எனவே இந்த நாடு இனி வீணாய் போகும் என்ற கவலை நம் யாருக்கும் வேண்டாம். ஏனென்றால் நாம் இளைஞர்களை, அதுவும் சரியான இளைஞர்களை இப்பொழுதே அதில் ஈடுபடுத்துவதால் நிச்சயமாக பிற்காலத்திலே நமக்கு எந்த விதமான தண்ணீர் பஞ்சமோ, உயிர்வழி பஞ்சமோ, சுகாதார பஞ்சமோ கண்டிப்பாக இருக்காது என்று நாம் இதன் மூலம் நம்பலாம். விளையும் பயிர் முளையிலே என்பார்கள். நாம் செய்த முதல் முயற்சியிலேயே இத்தனை குழந்தைகள் ஆணும் பெண்ணும் அழகழகாய் அணிவகுத்து வந்திருக்கின்றன என்று சொன்னால் இனி நாம் செய்யப்போகும் அடுத்தடுத்த திட்டங்களுக்கு எத்தனை பேர் வருவார்கள் என்று நினைக்கும்போது மலைப்பாக, வியப்பாக, அதிசயமாக, ஆச்சரியமாக இருக்கிறது. நிச்சயமாக அந்த எண்ணிக்கை கூடும். இந்த ஊரில் உள்ள அனைத்து குழந்தைகளுமே ஒரு நாள் இதில் பங்கேற்பார்கள் என்று என் உள்மனம் கூறுகிறது. நாம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இந்த நிகழ்ச்சிக்கு அருமையாக ஏற்பாடு செய்திருந்த அனைவருக்கும் மற்றும் பங்கு கொண்ட அனைத்து குழந்தைகளுக்கும் தனித்தனியாக முகமாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள். அருமையாக வருவீர்கள். தொடர்ந்து இது போன்ற ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபடுங்கள். உங்களை அழித்துக்கொள்ள உலகத்தில் ஆட்களே இருக்காது. நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர்.